ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் vlogs. இந்த வீடியோவிலங்க இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 விதமான ட்ரிங்க்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கிறேன். ரோஸ் மில்க்கு அண்டு பாதாம் மில்க்கு, இது வந்து மேங்கோ சர்பத்துங்க, இன்னொன்று வந்து மோர், இது வந்து பிஸ்தா சர்பத்து, எல்லாம் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்துலேயுமே ஒயிட் சுகர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், வேறு வழி இல்லை. இதில் தான் நாட்டு சக்கரை போட்டால் டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம இது ரொம்ப ரேராக தானே யூஸ் பண்ணுறோம், ஸோ நம்ம ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாதாம் பால் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளரில் ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. சுகர் அதுலேயே மிக்ஸ் ஆகிருந்தது. பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சுகர் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ரெடி மிக்ஸாக பவுட்ரு வேண்டான்னா வீட்லேயே கூட பாதாம் ஊற வச்சு அரைச்சி நம்ம பாதாம் மில்க் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து ரெடி மிக்ஸாக வாங்கிட்டேன். இப்போ பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நம்மளுக்கு இதில் செட் ஆகாதுங்க, ஸோ நான் ஒயிட் சுகரை ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் க்யூப் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஐஸ் மோல்டில் ஊற்றி குச்சி ஐஸாகவும் மேக் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ் க்யூப் போட்டாச்சு. இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் மில்க் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு 2 டம்ளர் பால் இருக்குங்க, அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டேன் நான். அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்திக்கலாம். அதில் ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சப்ஜாவை தான் ஏற்கனவே ஊற போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அண்டு இது வந்து ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த ரோஸ் மில்க்குக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டே குடிக்கலான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாங்க ஊற வச்சு சப்ஜா சீட் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. சூப்பரான ரோஸ் மில்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப் ஒன்று போட்டேன். அண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் மில்க்கு அதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மல் ரோஸ் மில்க்கை விட இந்த மாதிரி ஜவ்வரிசி அண்டு சப்ஜா போட்டு குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இன்னுமே கொஞ்சம் சப்ஜா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் ரெடி பண்ணலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். பிஸ்தா மில்க் தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். சுகர் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் தாங்க, இருந்தாலும் நம்ம சம்மருக்காக சம்டைம்ஸ் ஏதோ ஒரு டைம் குடிக்கிற தப்பு கிடையாது. இது வந்து எலாச்சி அண்டு பிஸ்தா ஃப்ளேவரு, ரோஸ் மில்க் மாதிரியே தான் இதுவும். டைகர் பிராண்டோடது. அதில் ஒரு 4 சொட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு பிஸ்தா மில்க் ரெடி ஆயிரும். இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த பிஸ்தா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதில் கூட சப்ஜா விதை ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்ஜா சீட்னு இல்லைங்க, சியா சீட்ஸ் கூட கிடைக்கிது, அதை வாங்கி கூட நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்.
இந்த மேங்கோ ஸ்குவாஷ்ன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மேங்கோ சர்பத்து தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி எடுத்துக்கலாம், கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த மேங்கோ சர்பத்தை ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் சுகர் சேர்த்திருக்காங்க. நம்மளுக்கு போதலை அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். இதில் நன்னாரி அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் வருது. திராட்சை, ஸ்ட்ராபெரி இது மாதிரி நிறைய ஃப்ளேவர் வருதுங்க. நான் மேங்கோ வாங்கி வச்சுருந்தேன். இதையே சர்வ் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப் போட்டுட்டு நம்ம இந்த மேங்கோ சர்பத்தை அதில் ஊற்றிடலாம். மேங்கோ சர்பத் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் மோர். நான் ஏற்கனவே இஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு மோர் நல்லா அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில். அதை ஐஸ் க்யூப் போட்டுட்டு இந்த மோரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. 5 விதமான ட்ரிங்க்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரோஸ் மில்க் ப்ளைனாக குடிக்கிறத விட நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். அந்த ஜவ்வரிசி வாயில் கடிப்படும்போது, சப்ஜா வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிஸ்தா மில்க்கு, ரோஸ் மில்க்குங்க, மேங்கோ சர்பத்து, பாதாம் மில்க் வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் மோர். அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.